ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 19/5/2026 பரபவ வருடம் வைகாசி மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை. மாலை 6:55 பின்பு சதுர்த்தி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் மிருகசீரிஷம். பிற்பகல் 12:55 பின்பு திருவாதிரை. பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் மாலை 3:4:30 வரை, யமகண்டம் காலை 9 10:30 வரை, குளிகை காலம் மதியம் 12 1:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் விசாகம், அனுஷம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 1, விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கடுமையான முயற்சிகள் பெருமையான பலன் தரும். பொதுவாகவே ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதால அதிகாரமான வகையில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிழைக்கிற வாழ்க்கையில் உழைக்கிற நேரம் எல்லாமே நல்ல நேரம் என்பதை உணர்ந்து செயல்படக்கூடிய நீங்கள் நட்சத்திர தேவதா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GR. ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு மாற்று யோசனையால் ஏற்றங்கள் கிடைக்கும். புதன் சூரியன் இணைந்து புதாத்திய யோகத்தோடு ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபங்கள் கிடைக்கும். கடன் சார்ந்த விஷயங்களுக்கு திடமான முடிவு தென்படும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தெரிந்த வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்குள் மடிந்து விடுவதுதான் மனித வாழ்க்கை என்பதை தெரிந்து வாழக்கூடிய நீங்க விக்ன விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FQ. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு வயதுக்கு தகுந்த வளம் கிடைக்கும். அதாவது தனகாரகன் குரு பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால தன வரவு கிடைக்கக்கூடிய பக்குவமான பேச்சுக்களால் பண வரவுகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழுது கொண்டே பிறப்பது குழந்தை, புலம்பிக் கொண்டே வாழ்வது மனிதன் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் கந்த பெருமாளை சொந்தம் கொண்டாடி நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EA. கடகராசியை சார்ந்தவர்களுக்கு வரவுகள் அதிகரிக்கும். அதாவது உங்களுடைய வயதுக்கு தகுந்த வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். ராசி அதிபதி சந்திர பகவான் மிதுன ராசியில் இருக்கிறதுனால சஞ்சலம் இல்லாத சந்தோஷங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாறாப்புக்கும் வீராப்புக்கும் உள்ள மகத்துவத்தை புரிந்து செயல்படுவது நல்லது என்பதை தெரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் ஐஸ்வர்ய பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DS. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியும் மன நிறைவும் அதிகரிக்கும். இது நாள் வரையில் இருக்கக்கூடிய பிராபலங்கள் விலகி பிரபல்யங்கள் உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கண்களால் சந்திக்க வைத்து இதயத்தால் சிந்திக்க வைப்பது காதல் என்பதை
புரிந்து செயல்படக்கூடிய நீங்க கருமாரி அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CA. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு வாட்டி வதைத்த வருத்தங்கள் விலகும். ராசி அதிபதி புதன் பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும். பொதுவாகவே நல்ல உத்தியோகம், நல்ல வருமானத்திற்கான வழி வகைகள் பிறக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வரவேற்கத்தக்கதும் வருந்தத்தக்கதும் நிறைந்ததுதான் குடும்பம் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் விஷ்ணு பகவான் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QS. நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சூட்சும செயல்பாடுகளால் சுபிட்சங்கள் பெருகும். பொதுவாகவே உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த பொருள் கிடைக்கக்கூடிய, கடவுளுடைய வேண்டுதலுக்கு தகுந்த அருள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உணர்ச்சியை கட்டுப்படுத்தியவன்தான் வளர்ச்சியை சந்திப்பான் என்பதை தெரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் பாத விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NC. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும். மனோகாரகன் சந்திர பகவான் அதாவது சுக்கிர பகவானோடு குரு பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால ஆறுதல் கிடைக்கக்கூடிய, ஆதாயம் கிடைக்கக்கூடிய சூழல் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடிப்படை வாழ்விலும் கொண்டாட்டம் உண்டு, ஆடம்பர வாழ்விலும் திண்டாட்டம் உண்டு என்பதை தெரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் யோக நரசிம்மர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZA. தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு உறவு பெண்களால் உதவிகள் கிடைக்கும். ஓசையே இல்லாமல் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான சூழல் அரங்கேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கருவில் பிறந்த குழந்தை தெருவில் தவிப்பதை தாய் மனம் தாங்காது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் சரஸ்வதி தேவி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BY. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு மனவேதனையும் ரணவேதனையும் விலகும். தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் பொதுநல சேவையில் உள்ளவர்களுக்கு புது பிரபல்யம் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குற்றம் இல்லாத சுற்றம் அமைவது கஷ்டம் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் சண்முக பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CX. கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு விருப்பப்பட்ட விஷயங்களில் திருப்பம் ஏற்படும். ஒருதலை காதல் நிறைவேறக்கூடிய உண்மையான சூழல் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிதி வேண்டும் என்பதற்காக சதி செய்யும் கூட்டத்தை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் துர்கா தேவி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DW. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாரமான விஷயங்கள் சேதாரம் இல்லாமல் கிடைக்கும்.
ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவானோடு சுக்கிர பகவான் சந்திர பகவான் சேர்ந்து குரு சந்திர யோகத்தோடும் குரு சுக்கிர யோகத்தோடும் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமையும் குதூகலமும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிறந்த செயல் உயர்ந்த வாழ்க்கைக்கு தொடர்ந்து கை கொடுக்கும் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் பிரம்ம தேவர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AV. நெஞ்சார்ந்த நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தினம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்த மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே. ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே. ராம் அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.